மணி நேரம் இருக்க கட்டி போட்டுட்டாரு. ஒரு லூஸ்ல விட்டாரு பாட்டு. ரெண்டாவது பாட்டு வந்து அப்படியே இறுக்கம் ஏற்பட்ட மாதிரி பண்ணி, அதாவது விஜய் என்ன சொல்லுவாரு, புழுக்கம் ஏடுறப்ப கொஞ்சம் மழை பெய்யற மாதிரி இந்த படத்தையே அப்படியே இறுக்கத்தோட கட்டி போட்டுட்டாரு. பெண்களும் அந்த மாற்றுத்திறனாளிகளை வச்சு நடத்துற அந்த ஹோம் அந்த நிர்வாகிகள்லாம் இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும். பெண்கள் ஒரு பாதுகாப்புக்கு சும்மா பார்த்ததுக்கே எடுத்து சொருவி நிப்பாட்டி வச்சிடுறாரு. ஒருத்தனை அறுத்து எடுத்து தொங்க விட்டுறாரு. படம் வேற லெவலு. இந்த 25ல பாலியல் கொடுமைக்கு கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தா என்ன தீர்வு கொடுக்கலான்றத பாலா அண்ணன் வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாரு. நான் ரொம்ப அப்ரிசியேட் பண்றேன். ஏன்னா படம் ஒரு முக்கால் மணி நேரம் அழுக வச்சுட்டாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கதை வெளியே சொல்ல முடியாது. ஓகேவா? ஹீரோவை கேட்டாலும் வெளியே சொல்ல மாட்டாரு, என்ன கேட்டாலும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி படம் அருண் விஜய் பின்னி பேட்டால எடுத்துருச்சு. நான் வந்து அருண் விஜய் வந்து பிரியத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். பிரியம் தான் ஃபர்ஸ்ட் படம் அருண் விஜய்க்கு. நாங்களாம் நடிகர் சங்கம், அவங்க அப்பா வரைக்கும் எனக்கு தெரியும். ஆனா இந்த படம் தான் வாழ்க்கையில் அவர் நடிக்க வந்ததுக்கு ஈடு அந்த ஒரு ஃபுல்ஃபில் பண்ணினது படம் அப்படின்னா இந்த படம் தான். ஓகேவா? அருண் விஜய் அண்ணாவுக்கு தம்பிக்கு மிகப்பெரிய ஒரு கேரியரு சூப்பரா பண்ணிருக்காரு. பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றத அத பட்டைய கிளப்பி பின்னி கடல் எடுத்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகேவா? ரொம்ப நல்லா இருக்கு. அருண் விஜய் சிறப்பா நடிச்சிருக்காரு. செம்ம ஆக்டிங் அருண் விஜய் அருமையா பண்ணியிருக்காரு. நல்லா இது கேட்ட படம் அருப்பாரு. பாலா படம் செம்மையா இருக்கு. என்னையுமே பாலா சார் சூப்பர் தான். அவர் படத்தை பார்க்கறதுக்கே நாங்க அவருடைய ஃபேன்ஸ் தாங்க தனியாக பாலா படத்துக்கே வந்திருக்கோம். அருண் விஜய் அருமையான ஆக்டிங்க சூப்பரா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. பாலா நல்லா பண்ணியிருக்காரு. அருண் விஜய் சார் நல்லா நடிச்சிருக்காரு. நல்ல கருத்து தான். ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். பாலா சார் மறுபடியும் ஒரு மாற்றுத்திறனாளியோட வழியை திரையில காமிச்சிருக்காரு. எல்லாரும் போய் பார்க்கணும். பார்த்தா தான் அவங்களோட வழி நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதனால நல்ல கருத்து சொல்லியிருக்காரு. பாலாக்கு மிகப்பெரிய நன்றி. நல்லா இருக்கும் ப்ரோ. நல்லா இருக்கும் ப்ரோ. ஆக்டிங் நல்லா இருக்கு. ஜிவி சாம்சியஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா இருக்கு. ஜிவி மேசிங் நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. அருண் விஜய் எப்படி பண்ணிருக்காரு? ஆக்டிங் பயங்கரமா கிளைமேக்ஸ் பண்ணிட்டாப்ல. பாலாவோட இது வந்து பிதாமகன் மாதிரியே இருக்கால, வேற மாதிரி டிஃபரெண்டா எடுத்திருக்காங்க. அந்த சாயல்ல இல்ல, ஆனா அவரோட வழக்கமான பிலிம்ஸ் போல எப்பவும் போல நல்லா இருக்கு. படம் அருமையா இருக்கு. தொடர்ந்து பெண்களுக்கு வந்து ரோலை வந்து நல்லா பிளே பண்றாரு. சூப்பரா இருக்கு படம். அருமையா படம் நல்லா அருமையா இருக்கு. அருண் விஜய் சார் வந்து தொடர்ந்து வந்து பெண்கள் வந்து என்ன நாட்டில் நடக்குதோ அவங்களுக்கு எப்படி நம்ம பாதுகாப்பு கொடுக்கணுன்றத தொடர்ந்து படத்தை வந்து பண்றாரு. சூப்பரா இருக்கு. அருமை நல்லா இருக்கு ப்ரோ. அருண் விஜய் நல்லா பண்ணியிருக்காரு. அறம் காக்கப்படுவது போல் பாலாவும் காக்கப்படணும். சூப்பரா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு படம் எல்லாம். நல்லா இருக்கு சார். சூப்பர். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபேமிலியா பாருங்க. நல்லா பண்ணிருக்காரு. சூப்பரா பண்ணிருக்காரு சார். ஓகேண்ணா. நல்லா இருக்குண்ணா. பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. பெண்கள் குறிப்பா வந்து அனைவரும் பார்க்கணும். குடும்பத்தோட பார்க்கலாம். மக்களுக்கான படம், தேவையான படம். நல்லா சாங்கெல்லாம் பிரமாதமா இருக்கு. ஜிவி பயங்கரமா பிஜிஎம் போட்டாரு. எல்லாமே சூப்பர் பிரமாதம். அண்ணனை பத்தி சொல்ல தேவையில்ல. பிரமாதமா பிச்சு எடுத்துட்டாரு. எல்லா குடும்பத்தோட வந்து படம் பார்க்கணும். பொங்கல் இது வந்து இப்போ தவறான மனசுல நினைக்கிற மனுஷன் எல்லா ஆம்பளைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு புரிய அப்பயாவது பார்த்து தெரிஞ்சுவாங்க. அந்த மாதிரி ஒரு கருத்துள்ள படமா இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. சாங்கும் நல்லா இருந்துச்சு. அவரோட ஆக்டிங்க்கு நல்லா இருக்குது. பாலா சார் படம்னாலே அதுக்கு ஒரு ரசிகர். மெசேஜ் வந்து அதான், எந்த ஒரு பொண்ணையும், அது எந்த பொண்ணா இருந்தாலும் சரி, தவறான கண்ணோட்டத்துல கூட நம்ம பார்க்க கூடாது, வக்கரமா நினைக்க கூடாது அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு பொண்ணையும் ஒரு பொண்ணா பாருங்க, சக மனுஷியா பாருங்க. அவ்வளவுதான். எப்படி தப்பான கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது. அவ்வளவுதான். பார்க்கலாம். தாராளமா பார்க்கலாம். அது ஒவ்வொரு ஆம்பளையும் ஒவ்வொரு மனுஷனுமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். அதை பார்த்தாவது மனசுல உள்ள அழுக்க அவங்க போக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தப்பான பண்ணத்துல சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ரொம்ப சென்டிமெண்டா எமோஷனலா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் பயங்கரமா இருக்கு. மிரட்டு இருக்காரு. நல்லா போட்டிருக்காரு சார். நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பர்ப்பா. அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல நடந்த மாதிரியே இருக்கு. இப்போ
அதோட ஈக்குவலாக இருக்கப்பா. இப்போ இருக்கிற பாலியல் பிரச்சனைக்காக கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ நடந்த யார் அந்த சாருன்னு சொல்லி கூட பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு நிறையா இருக்கிறதுனால இப்போ வந்து இந்த படத்தை ரீப்ரொடக்ஷன் காமாட்சி அண்ணனும் நம்ம அருமை நண்பர் டைரக்டர் பாலா அண்ணனும் பண்ணியிருக்காங்க. இது பெண்களுக்கான படம். எல்லா பெண்களும் போய் பார்க்கணும். பெண்களுக்கு எதிராக நடக்கிற அநீதியை எப்படிலாம் அடக்கலான்றதுக்கு இது ஒரு சாட்சி. இதுக்கு வந்து சட்ட ரீதியாகவும் மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி பெண்களுக்கான கொடுமையை வந்து காமிச்சிருக்காங்க. அதுவும் வந்து கண்ணில் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் ஆளுங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கிற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அதனால் இந்த உண்மையாலுமே பெண்களுக்கான படம். இது பெண்களுக்கான படம். இது படம் அருண் விஜய் வந்து உண்மையாலுமே ஹி டன் இஸ் பெஸ்ட் ஜாப். நல்லா பண்ணியிருக்காருங்க. நல்லா பண்ணியிருக்காரு. சாங்ஸ் வந்து ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஷாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா காமெடியாக போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து நீங்கள் உண்மையாலுமே போய் பார்க்கணும். உண்மையாலுமே வந்து பெண்கள் போய் பார்க்கணுங்க. பெண்கள் போய் பார்த்தா நல்லா. தேங்க்யூ. பிஜிஎம்ஸ் அது போட்டுக்க மூவிக்கு போடுற மியூசிக்லாம் சூப்பரா இருந்துச்சு. பாலா படம் அது சூப்பரா இருந்துச்சு. ஃபீல் குட் மூவியாக தான் இருக்கும். அதே மாதிரி இருக்கா? எப்பயுமே அழுக பண்ணிருப்பாரு கிளைமேக்ஸ்ல. ஆமா, கண்டிப்பா அழுதுட்டோம். ஏன்னா வந்து அந்த பிரதர் சிஸ்டர் பாண்டிங்கா இருக்கட்டும். ஏன்னா எனக்குமே சில இப்போ கேர்ள்ஸுக்கு வந்து எங்க போனாலும் ஜாப் போனாலும் சரி, எந்த ஃபீல்டு போனாலுமே கேர்ள்ஸுக்கு அந்த அபியூஸ் இருக்க தான் செய்யுது. அப்போ கண்டிப்பா எல்லா கேர்ள்ஸோட லைஃப்லயும் அது டச் ஆகுற ஒரு விஷயமா தான் இருக்கு. இது குழந்தைங்களா பாக்குறது, ஃபேமிலியோட பாக்குற மாதிரி கண்டிப்பா தாராளமா பார்க்கலாம். ஏன்னா என்னென்னமோ படத்தை பாக்குறாங்க, இதெல்லாம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் தான். ஸோ எல்லாரும் கண்டிப்பா வந்து பாருங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் உங்களுக்கு. இது வேற ஏதாவது ஹீரோ நடிச்சிருந்தா நல்லா இருக்கும் ஃபீல் பண்ணிச்சீங்களா? இல்ல, எனக்கு ஆக்சுவலா சூர்யா சார் நடிக்கிறதா இருந்தது சொல்லிட்டு எனக்கு தெரியாத பாய் ஃப்ரெண்ட் தான் சொன்னாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு மிஸ் பண்ணிட்டாரு. மாஞ்சாவில இருந்து நான் சாரை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அருண் விஜய் சாருக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ் தான். அவரோட ஆக்டிங் எப்படி இருக்கு? ஆக்டிங்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஏன்னா சூப்பரா பண்ணிருக்காங்க, நீங்களே பாருங்க உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அந்த லாகாட்ச மாதிரி இருந்தது. சாரி, அவார்ட் கிடைக்குமா கேக்குறீங்களா? அவரோட ஆக்டிங் கண்டிப்பா கிடைக்க வேண்டிய விஷயம் தான். கண்டிப்பா பார்க்கலாம். இல்ல, அவரோட மூவினாலே பிரம்மாண்டமா பண்ணுவாங்க, அழ வைப்பாங்க. சோ எல்லாருமே அழுத்திருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் தான் அவர் மூவினாலே பாலா ஒரு டச்சிங்கான விஷயம் அவங்க வச்சிருப்பாங்க. சோ அதே விஷயம் ஆமா, அதே யோசனை. பிதா மகனோட கம்பேர் பண்ண வேண்டாம். இது வரைக்கும் அவர் அந்த ரோல் எதுவுமே பண்ணாம டிஃபரெண்டா அவர் ட்ரை பண்ணிருக்காரு. சோ அவ்வளவுதான். எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. டீம் ஒர்க் தான் மெயின். அந்த ஒரு பாண்டிங் இருக்கிறது தான். மியூசிக்லாம் சூப்பரா இருக்கு. ஒரு இடத்துலயும் அந்த ஃபைட் சீனுக்குலாம் அந்த மியூசிக்லாம் வந்து சூப்பரா பண்ணிருந்தாங்க. பார்க்கலாம்ண்ணா. ஜிவி பிரகாஷ் மியூசிக் எல்லாம் நல்லா தானே இருந்துச்சு. பேக்ரவுண்ட் எல்லாம் நல்லா தானே இருந்துச்சு. மெசேஜ் வந்து அதான் நார்மலா இருக்க பொண்ணுங்களே தப்பா பாக்குறது தப்பு. இதுல வந்து ஊமையா இருக்க பொண்ணுங்க வந்து குளிக்கும் போது பாக்குறது அதெல்லாம் ரொம்ப தப்பு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது சொல்லிட்டு அந்த பண்ணவங்களை வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்களே, அது நல்லா இருந்துச்சு. அந்த மெசேஜ் நல்லா இருந்துச்சு. அருண் விஜய் வந்து அவரும் ஊமை தான். அந்த ஸ்டோரி சொல்லலாம். அதான் நான் ஆல்ரெடி தப்பா பாக்குற தப்பு. அவர் வந்து அந்த மாதிரி பண்ணவங்களை பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவர் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. நல்லா தானே இருந்துச்சு. பெஸ்டா பண்ணியிருக்காரு. ரொம்ப கஷ்டம். ஆனால் அது ஊமையா நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் வந்து கெட்டப் பாத்தீங்கன்னா பிதாமகன் மாதிரியே இருக்கு. அதே லுக் அதே மாதிரியே அப்படிதான் இருக்கு. சாயல் அடிக்குதா படத்துல இருக்கு. அந்த மாதிரி இல்ல. ஆனா ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவர் இருக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதானே இருக்கு.
படம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாருமே தரமாக இது எல்லா தியேட்டரில் வந்து பாருங்க. பார்க்க வேண்டிய படம் தான். கண்டிப்பாக பொங்கலுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்கும். எல்லா தியேட்டரில் வந்து பாருங்க. அருண் விஜய் படத்தில் வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்றத விட வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். படத்தை பாருங்க, அப்போ அவர் என்ன மாதிரி வாழ்ந்திருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். சாங்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் இது இல்லை. ஆனால் சென்டிமெண்ட்டு, அந்த லவ் சீன், அந்த மாதிரி இடத்துல போட வேண்டிய இடத்துல கரெக்டான தேவையானதை ஃபீல் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. அதுதான் நான் யானை படத்துல வந்து பேசியிருக்காரு, ஆனால் இதில் பேசாம வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். படத்தை பாருங்க, உங்களுக்கே புரியும். கண்டிப்பா டெஃபினெட்லி பாலா கம்பேக்காக இருக்கும், தலைவருக்கும் கம்பேக்காக இருக்கும். இல்ல அது சூர்யா வந்து விட்டு கொடுக்கல, அது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இதால மிஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரிலாம் இல்லை. இது அருண் விஜய்க்கு கரெக்டா இருக்கு, நல்லா இருக்கு. அது வந்து அவங்களே தான் முடிவு பண்ணியிருக்கணும். தலைவருக்கு இந்த படம் கரெக்டா இருக்கு. இல்ல யார் நடிச்சிருந்தாலுமே இந்த கதைக்கு நல்லா தான் இருந்திருக்கும். தலைவர் நடிச்சிருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு.